அமைச்சர் பொன்முடி வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? சொத்து குவிப்பு வழக்கில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை என்பது நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் உஜல் புயான் அமர்வில் தற்பொழுது விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் பதிலளிப்பதற்கு தற்பொழுது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உச்சநீதிமன்றமானது நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரும் மார்ச் 4ஆம் தேதிக்குள் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் எனவும் 4ஆம் தேதி வரை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த விலக்கு என்பது தொடரும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அதாவது வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தளவில் அவர்களுக்கு கடந்த 12ஆம் தேதி சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதனுடைய அவகாசம் என்பது வரும் மார்ச் 4ஆம் தேதி வரை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மீது உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது இன்று வழக்கினுடைய விசாரணையின் பொழுது பொன்முடி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதாடிய பொழுது இந்த வழக்குகள் என்பது ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை மீண்டும் திறந்து உயர்நீதிமன்றமானது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதனை ஏற்க முடியாது. எனவே இடைக்காலமான தடை என்பதை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் பொன்முடி தரப்பானது முன்வைத்தது. ஆனால் அந்த உத்தரவுகள் எதுவும் தற்பொழுது பிறப்பிக்க முடியாது என்று நீதிமன்றமானது மறுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய பதில் மனுக்களை தாக்கல் செய்த பிறகு அதனை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு முழுமையான தீர்ப்புகளானது உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி அபய் ஓகா தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணை என்பது மார்ச் மாதம் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.